மீட் பண்ணுறதுக்கு வராரு. இந்த எல்லா குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாலும் ஒரு சில குடும்பத்தில் இந்த பெருசுங்க ஒரு சில பெருசுங்க இருக்கும். இந்த பெருசுங்க உதாரணத்துக்கு இப்போது நியூலி மேரிட் கப்பல்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க மனசில் என்ன வேதனை சுமந்துட்டு இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு பூச்சியங்கானும் ஒரு புழுவியங்கானும், உனக்கு பூச்சியும் புழுவினாக்கா மண்ணை பின்னுண்டு, எதுக்கு தேவையில்லாமல் இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்க அவங்க மனசை காயப்படுத்துறீங்க. இப்போ தான் பிள்ளை படிச்சுட்டு வந்திருப்பான், இப்போ தான் பட்டம் வாங்கிட்டு வந்திருப்பான், அப்புறம் வாழ்க்கையில் விளிம்பிலே இருந்துட்டா இப்படி மேலே ஏற வேண்டாமா, இனிமேல் ஒரு எகிரி குதிச்சா மாதிரி. இப்படி பெரியவங்களாம் இருக்கோன்னு காரணத்தினால இந்த சின்னவங்களை போட்டு துருவிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா, எல்லா பெரியவங்களும் நான் சொல்லலை, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய பாசத்தினால தான் நம்மளாம் இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்கோம். ஒரு சிலர் நான் சொல்கிறேன், அந்த ஒரு சிலர் சேர்ந்தது தான் இந்த துர்வாசர். இந்த துர்வாசர் எப்படின்னாக்கா சும்மாவே எதாச்சும் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ இவர் வரார். இவர் வந்தால் இவர் மட்டும் வரமாட்டார். இவர் வந்தார்னாக்கா கூட 10,000 பேரை கூட்டிட்டு வருவார், 10,000 மாணவர்கள் கூட்டிட்டு வருவார். அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து இவங்க படி அளக்கணும். அப்போ போய் உட்காண்டோடனே இவரோட பாணி எப்படின்னு கேட்டிங்கனாக்கா சும்மாவே ஆள் கொண்டுக்கிட்டு இருப்பார். 12 மணிக்கு எழுந்திரிச்சு எனக்கு சாப்பாடு கொண்டு வாங்குறது. ராத்திரி நேரத்தில் சாப்பாடு ரெடியாக இருக்குமா, இருக்கட்டும் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன்னு போயிடுவாராம். ரொம்ப நேரம் குளிச்சுட்டு வந்துவிட்டு அந்த சாப்பாடு ஆறி போயிருக்கோம், அந்த சாப்பாடு வேணால் தூக்கி போட்டு எனக்கு வேறு கொண்டு வாங்க. இப்படி நம்மளை கடுப்பேற்றுறதுக்கு என்ன வழின்னே அந்த ஆள் நோண்டிகிட்டு இருப்பது துர்வாசர். இந்த துர்வாசர் வேலையை சொல்லி நம்ம செய்யணும் அப்படின்னாக்கா டக்குன்னு சபிச்சிருவது. எங்கே துர்வாசர் சபிச்சிட போகிறான்னு காரணத்துக்காக வேண்டி துரியோதன் என்ன பண்ணுறாரு, எல்லா வேலைக்காரங்க அனுப்பி விட்டுறாரு. அனுப்பி மட்டுட்டு இவர் வேலைக்கார இடத்துல இருந்து எல்லா வேலையும் செய்கிறாரு. துரியோதனா இங்கே வா, வந்தேன். துரியோதனா அங்கே போனேன். துரியோதனா உட்கர் அப்படின்னா உட்கார்றார். துரியோதனா எழுந்திரி அப்படின்னா எழுந்திருக்கிறார். இப்படி இந்த துர்வாசர் என்னென்ன சொல்கிறதோ என்னென்ன உயிரை வாங்குறதோ எல்லாத்துக்கும் இருந்துக்கிட்டு ஆமாஞ்சாமி மாதிரி துரியோதனை தலையாட்டிட்டு உட்காந்துருக்காரு. சில நேரங்களில் நம்ம பொறுத்து போவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போது துர்வாசருக்கு ஓகே இது ரொம்ப நல்ல பிள்ளை தான், எனக்கு புரிஞ்சிருச்சு, இவனுக்கு என்ன வேணும்னு. அப்போ துரியோதனை எனக்கு கேட்டிருக்க வேண்டியதானே, இந்த குருஷேஷ யுத்தத்தில் நான் ஜெயிக்கணும், அதுக்கு ஆசீர்வாதம் கொடுங்கன்ட்டு. அதான் விதிங்கிறது. இவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் பாண்டவர்களை போய் மீட் பண்ணுங்கள். என்ன காரணம் அப்படின்னாக்கா துரியோதனோட பிளான். நம்மளே இந்த 10,000 கூட்டத்துக்கும் இந்த துர்வாசருக்கும் சாப்பாடு கொடுத்து பார்க்குறதுக்கே படாத பாடுபட்டுட்டோம். பாண்டவர்கள் வனவாசத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க.